ஞாயிறு போல் தோற்றம், திங்களை போல் அழகு, வைகரை போல் ஒளி. யாரிவள்? வான தூதர்கள் வாழ்த்துப்பா பாட, விண்மீன்களை தலையில் சூடியவளாய், ஒரு கையிலே குழந்தை இயேசுவை ஏந்தி மறு கையிலே செங்கோலை ஏந்தியவளாய், வெண் மேகங்களுக்கு நடுவே கதிரவனையே ஆடையாக அணிந்த பெண்ணொருத்தி, கண்ணை பறிக்கும் கொள்ளை அழகுடன் தங்கத்தேரிலே வீதி உலா வருகிறாள். ஆம், அவள்தான் நம் பாசமிகு தாய் அன்னை மரியா. அனைத்து புனிதர்களின் அரசியும் அவளே. என்னென்பேன், எப்படி கூறுவேன்? இரு கண்கள் போதுமோ அவளது அழகை காண, ஒரு நாவு போதுமோ அவளது புகழை பாட, சொல்லி முடியுமோ அவள் நமக்கு செய்த கோடி அற்புதங்களை? எத்தனையோ புகழ்மிக்க தேவாலயங்கள் நம் அன்னையின் பெயரில் எழுப்பப்பட்டாலும், அனைத்து புனிதர்களின் பாதுகாவலையும் விண்ணக மன்னக அரசியும் நம்மிடையே குடிக்கொண்டிருப்பது நம் கேகே நகருக்கே தனி பெருமை அல்லவா? இன்றோடு நம் கேகே நகர் புனிதர்களின் அரசி ஆலயம் தனி பங்குத்தலமாக உயர்த்தப்பட்ட 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் இந்நன்னாளில் கடந்த 30 வருடங்களாக நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வரும் நம் புனிதர்களின் அரசி அன்னையின் ஆலய வரலாறை இங்கே காண்போம். தம்பி, இந்த சர்ச்சை எப்போ கட்டினாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? என்னக்கா, ஒரு 4-5 வருஷம் இருக்குமா? பெயிண்டெல்லாம் பார்க்க புதுசாக தானேக்கா இருக்கு. பெயிண்ட்டை பார்த்து ஏமாந்துடாதடா தம்பி. இந்த சர்ச்சை கட்டி இதோட 25 வருஷம் முடிய போகுது. உனக்கு தெரியுமா? அப்படியாக்கா? இது தெரியாம போச்சே. இந்த சர்ச்சை பற்றி உங்களுக்கு வேற என்னதான்க்கா தெரியும்? கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்கிறேன், கேளு. கிபி 1970ஆம் ஆண்டு கேகே நகர் உருவாக்கப்பட்ட காலகட்டங்கள்ல அது ரயில்வே ஜங்ஷனை விட்டு வெகு தொலைவில் இருந்ததால எல்லா தேவைகளுக்கும் நகரத்திற்கு சென்று வர போதுமான போக்குவரத்து வசதிகள் அப்போது இல்லை. அதிலும் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் தேவாலயம் சென்று திருப்பலி காண்பது என்பது மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது. அந்நாட்களில் கேகே நகரில் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே இருந்தது. ஓ, அப்படியா? இந்நிலையில கத்தோலிக்கர்களுக்கென ஒரு தேவாலயம் அமைய வேண்டும் என திருமதி ஸ்டெல்லா செல்வராஜ் ஆசிரியர் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தாங்க. கேகே நகரில் குடியிருந்த அனைத்து கத்தோலிக்கர்களும் அதே கோரிக்கையை ஆசிரியர் ஸ்டெல்லாவிடம் வைக்க, அவரும் ஆலயம் அமைக்கும் பணிக்கான தேடலில் ஆர்வமுடன் இறங்கினார்கள். அப்போது 1977 திருச்சி மறை மாவட்ட ஆயரின் வேண்டுகோளின் பேரில் திருச்சியில் நார்பத் சபையை முதலாக நிறுவ அருத்தந்தை பிரகாஷ் அவர்கள் செம்பட்டு வந்திருந்தார். அவர் சார்லஸ் செமினேரில் தங்கி ஏர்போர்ட் காமராஜர் நகரில் உள்ள ஒரு பள்ளியில் ஞாயிறுதோறும் திருப்பலி நிறைவேற்றி வந்தார். இதை அறிந்த சில கத்தோலிக்கர்கள் ஆசிரியை ஸ்டெல்லாவின் உதவியுடன் அருத்தந்தை பிரகாஷை சந்தித்து ஞாயிறுதோறும் கேகே நகரிலும் திருப்பலி நிறைவேற்றும்படி கேட்டுக்கொண்டனர். அந்நாளிலிருந்து, அதாவது 1977 அக்டோபரிலிருந்து 1979 வரை அனைத்து ஞாயிறுகளிலும் மற்றும் முக்கிய திருவிழா நாட்களிலும் ஆசிரியை ஸ்டெல்லாவின் வீட்டிலேயே திருப்பலி நடைபெற்றது. கேகே நகரில் வசித்து வந்த பல கத்தோலிக்க குடும்பங்கள் இதை அறிந்து திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நாளுக்கு நாள் கத்தோலிக்கர்களின் எண்ணிக்கை பெருகவே நமக்கென்று கேகே நகரிலே ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என அனைவரும் கூடி முடிவெடுத்தனர். அதே கருத்தை அருத்தந்தை பிரகாஷும் ஆசிரியரிடம் தெரிவிக்க, ஆசிரியரும் உடனே செயல்பட ஆரம்பித்தார். ஓ, அப்படியா அக்கா? அக்கா, அப்போ கேகே நகரில் 1979 வேறு சர்ச்சே இல்லையா? ஆனால் அவங்க அங்கேருந்து ஆலயத்துக்கு போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் நம்ம இங்கே இருக்க சர்ச்சுக்கே போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டே வர மாட்டோம். அது சரி, அப்போ இந்த இடத்த எப்படி வாங்கியிருப்பாங்க?
ஃபாதர் பிரகாஷ் அவர்கள் பங்கு மக்களோட முழு ஒத்துழைப்போட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. ஃபாதர் ஜான் வேன் அட்ரிச்சம் தான் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அவரோட உதவியோட தான் ஃபாதர் பிரகாஷ் அவங்க இங்கே ஒரு ஓட்டு கட்டடம் கட்டியிருக்காரு. அந்த கட்டடத்தில் ஞாயிறு தோறும் மாலையில் திருப்பலியும் வார நாட்களில் ஆல் செயின்ட்ஸ் அகாடமி மழலையர் பள்ளி செயல்பட வழி செஞ்சிருக்காரு. அந்த வருடத்தில் தான் கேகே நகர் செம்பட்டோடு இணைக்கப்பட்டு அதன் கிளை பங்காக செயல்பட ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் 1979 தான் நம்ம சர்ச்சில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசும் மக்களை கொண்ட அனைத்து புனிதர்களின் ஆலயமாகவும் ஆயர் தாமஸ் மழலையர் பள்ளியாகவும் ஓட்டு கட்டிடத்தில் இயங்க ஆரம்பித்தது. இப்போ புரியுதாக்கா. சரி, செம்பட்டு பங்கு எப்போ ஆரம்பிச்சது? நம்மளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சாக்கா? என்னக்கா அவங்க கேகே நகரை பற்றி கேட்டா செம்பட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைப்பா, கேகே நகரானது செம்பட்டோட ஒரு கிளை பங்காக தான் இருந்துச்சு. அதனால நமக்கு செம்பட்டு தான் அப்போ பங்கு தளமாக இருந்ததுனால அங்கிருந்து தான் எல்லா அருத்தந்தையும் கேகே நகருக்கு திருப்பலி வைக்க வருவாங்க. அப்படியாக்கா? அப்போ கேகே நகருக்குன்னு தனி ஃபாதர்ஸே இல்லையா? ஏன் இல்லை, 1994 தான் ஃபாதர் ஜான் பிரான்சிஸ் அவர்களோட முழு முயற்சியால ஆடம்பர தேர்பவனி அன்னைக்காக முதலில் எடுக்கப்பட்டது. அதுவரை அனைத்து புனிதர்களின் ஆலயமாக இருந்த பெயரை மாதாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அனைத்து புனிதர்களின் அரசி என்ற பெயரில் மரியன்னையின் ஆலயமாக மாற்றப்பட்டு மாதாவுக்கு ஆடம்பர தேர்பவனி கொண்டாடப்பட்டது. இப்ப புரியுதா இந்த பேர் எங்கிருந்து வந்துச்சுன்னு? சரிக்கா, கேகே நகர்லயே தங்கி யாரும் பணியாற்றலையா? ஏன் இல்லை, சொல்றேன் கேளு. 1995 வருடம் ஃபாதர் பெஞ்சமின் அவர்கள் தான் கேகே நகர்லயே தங்கி பணியாற்றும் இல்ல குருவாக நியமிக்கப்பட்டார். ஆனா அவர் கொஞ்ச நாள் தான் பணி செஞ்சாரு. அவருக்கு அடுத்து 1996 முதல் 98 வரை அருட்தந்தை ஜேவர் அமிர்தம் தான் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சாரு. சரி, உனக்கு இந்த பக்த சபை ஆரம்பிச்சதை பத்தி தெரியுமா? எனக்கு தெரியுமே. 1997 தான் வின்சென்ட் டே பவுல் சபை, மரியாயின் சேனை போன்ற பக்த சபைகள் தொடங்குச்சு. அது மட்டும் இல்லாம 1997 அப்புறம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல தனித்தனியே திருப்பலிகள் நடைபெற்றது. ஆனா எல்லா நிகழ்வுகளிலும் திருவிழா நாட்களிலும் தமிழ் மற்றும் ஆங்கில இறை மக்கள் இணைந்தே கொண்டாடினாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு. சரி, எப்போதான் ஊட்டுக்கட்டையா இருந்த இந்த இடம் இவ்வளோ பெரிய கான்கிரீட் ஆலயமா மாறுச்சு? தெரியுமே, சொல்றேன் கேளு. அருள் தந்தையர்கள் ஜான் பிரான்சிஸ், ஆரோக்கியசாமி மற்றும் பெனடிக்ட் இவர்களோட கூட்டு முயற்சியாலும் பங்கு மக்களோட முழு ஒத்துழைப்பாலும் இப்ப நம்ம வழிபடுற இந்த கான்கிரீட் பில்டிங் 1998 கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1999 கட்டி முடிக்கப்பட்டு அன்று அப்போது இருந்த திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதிகு பீட்டர் பெர்னாண்டோ அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. அந்த நாளிலிருந்து கேகே நகர் தனி பங்காக அறிவிக்கப்பட்டது. அந்த நாள் துவங்கி கேகே நகருக்கென ஒரு பங்கு தந்தையும் உதவி பங்கு தந்தையும் இறைப்பணியாற்ற நியமிக்கப்பட்டனர். 19/9/1999 கேகே நகர் இறை மக்களுக்கு என்றுமே மறக்க முடியாத ஓர் பொன்னான நாளாக அமைந்தது என்றே கூறலாம். ஓ, அதனாலதான் இந்த ஆலயம் கட்டப்பட்ட சில்வர் ஜூப்ளியை இன்னைக்கு கொண்டாடுறோமா? யாரு முதல் பங்கு தந்தைன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியுமே, நம்ம கேகே நகர் ஆலயத்தில் முதல் பங்கு தந்தை என்ற பெருமை ஃபாதர் பென்டிக்ட் பால்ராஜ் அவர்களே சேரும். அவரு 1999 2002 வரை தனது இறைப்பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றினார். அவர் தனது பணிக்காலத்தில் ஓய்வில்லாமல் ஆலயம் கட்டும் பணியில் தீவிரமாக இருந்தார். மற்ற அருட்தந்தையர்கள் ஜான் பிரான்சிஸ் மற்றும் ஆரோக்கியசாமி இவர்களின் உதவியோடும் பங்கு மக்களின் முழு ஒத்துழைப்போடும் மிக நேர்த்தியாக இந்த ஆலயத்தை கட்டி முடித்தார். அது மட்டும் இல்லாமல் இறை மக்களோட வேண்டுதலின் பேரில் ஆலய மணிக்கூடையும்
ஆலயத்திலுள்ளே சாக்ரிஸ்டையும் அழகாக கட்டி முடித்தார். சரி சரி, உங்கள் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக நீண்டிக்கிட்டே போகுதே. அவருக்கு அடுத்து யார் வந்தான்னு சொல்லுங்கள். எல்லாரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கல்ல, சீக்கிரம் சொல்லுங்கள். சரி சொல்றோம். அடுத்ததாக அருள்பணி லூர்துராஜ் ஓப்ரேம் அவர்கள் நாம் பங்கோடு பங்கு தந்தையாக 2002 3 வரை இருந்தார். அவர் கொஞ்ச நாள் தான் நம்ம பங்குல இருந்தாலும் நிறைய ஆன்மீக காரியங்கள் முன்னெடுத்தாராம். அவருக்கு அடுத்து 2003 5 வரை அருள்பணி அடைக்கலசாமி ஓப்ரேம் அவர்கள் நம் பங்கோடு பங்கு தந்தையா இருந்திருக்காரு. இவருக்கு அடுத்ததாக 2005 10 வரை அருள்பணி மரிய திரவியம் ஓப்ரேம் அவர்கள் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் இறைப்பணிக்காக தன்னையே அர்ப்பணித்து ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்திருக்காரு. இவருக்கு அடுத்தது 2010 முதல் 12 வரை மீண்டும் அருள்பணி பெனடிக்ட் பால்ராஜ் ஓப்ரேம் அவர்களே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் தன்னுடைய பணிக்காலத்தில் விட்டு சென்ற பணிகளை செவ்வனே செய்து முடித்தார். ஆலய சுரூபங்களையும் திருவழிபாட்டு பொருள்களை பாதுகாக்கவும் சக்ரிஸ்டை மீண்டும் விரிவுபடுத்தினார். இவர் தன்னுடைய பணிக்காலத்தில் எல்லோரிடமும் அன்புடன் பழகியும் இறை மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார். இவங்களுக்கெல்லாம் அடுத்ததா 2012 15 வரை அருட்பணி ஆரோக்கிய செல்வன் ஓப்ரேம் அவங்க நம்ம பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் தனது பணிக்காலத்தில் பங்கின் வளர்ச்சிக்காக பல காரியங்களை முன்னெடுத்து செய்தார். இறைமக்கள் எந்நேரமும் இறைவனிடம் வேண்டும் விதமாக ஆலய வளாகத்தில் குழந்தை இயேசுவின் சுரூபம் தாங்கிய கெபியை கட்டினார். இந்த கெபியில் மக்கள் எந்நேரமும் வேண்டுதல் செய்து குழந்தை இயேசுவின் ஆசீரை பெற்று செல்கின்றனர். மேலும் புனிதர்களின் அரசி அன்னையின் கொடி வானிலே பிரம்மாண்டமாக பறக்க உயரமானதொரு கொடி கம்பத்தை இவர் அமைத்தார். நமது கிளை பங்கான காந்தி நகர் புனித செபஸ்டியார் ஆலயத்தை அனைத்து இறை மக்களின் ஒத்துழைப்போடு புதுப்பித்தார். இவர் தன் பணிக்காலம் முழுவதுமே KK நகர் பங்கு மக்களுக்காகவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பல சிறப்பான பணிகளை முன்னெடுத்தார். அதற்கடுத்து 2015 முதல் 19 வரை அருட்பணி அடைக்கலசாமி ஓப்ரேம் அவர்கள் 2வது முறையாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். இவர் தனது பணிக்காலத்தில் இறை மக்களின் வழிபாட்டிற்காக அழகான ஆராதனை ஆலயம் ஒன்றை அமைத்தார். இது 24 மணி நேரமும் இறை மக்களின் வழிபாட்டிற்காக திறந்தே இருக்கும். இதில் எந்நேரமும் மக்கள் முழங்காலிட்டபடி மன்றாடிய வண்ணம் இருப்பார்கள். எல்லாம் சரி, இப்போ இருக்கிற ஃபாதரை பற்றி ஒன்றும் சொல்லலனா எப்படி? நான் சொல்றேன். இப்போ நம்ம பங்குல ஃபாதர் அருள் ரெட்டின்ராஜ் அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கிறார். இவர் 2019 துவங்கி இந்நாள் வரை நம் எல்லோருக்கும் ஒரு பாசமிகு பங்கு தந்தையாக இருக்கிறார். மிக குறைந்த வயதிலேயே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதோடு மட்டுமல்லாமல் நமது பங்குதான் அவருக்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற முதல் பங்கு என்பது நமக்கெல்லாம் பெருமையே. மிகவும் எளிமையான தோற்றத்துடனும் குழந்தைகளிடம் அதிக அன்புடன் பழகும் குணம் கொண்டவர் இவர். பெரியோர்களிடம் காட்டும் பணிவும் குழந்தைகளிடம் காட்டும் அன்பையும் கண்டு பல குழந்தைகள் இவரை போல குருவாக மாற ஆர்வம் காட்டியதுண்டு. குழந்தைகளை ஆலயத்திற்கு வர வைப்பதற்காக மறைக்கல்வியில் ஆர்வமுடன் பங்கேற்பதற்காக அவர்களுக்கு பல பரிசுகளை வழங்கி அவர்களை உற்சாகமூட்டியவர் இவர். நம் பங்கில் பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவை அனைத்திற்கும் உயிரோட்டம் தந்தவர் இவரே. பெரியோர்களுக்கான வின்சென்ட் தேபால் சபை மற்றும் மரியாளின் சேனைக்கான வெள்ளி விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி பல குழந்தைகள் கல்விக்கான நல உதவியை செய்ய தூண்டியவர். இளைஞர்களின் இளையோர் இயக்கத்தை துடிப்புடன் நடத்த தூண்டியவர். பங்கில் உள்ள பெண்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பெண்கள் பணிக்குழுவை அமைத்து அவர்களை ஆன்மீக காரியத்திலும் பங்கின் பல்வேறு வளர்ச்சி பணிகளிலும் அவர்களை ஆர்வமுடன் செயல்பட தூண்டியவர். குழந்தைகளுக்கான மறைக்கல்வி மன்றத்தை முதலில் பங்கில் துவங்கி
அதற்கான ஆசிரியர்களை நியமித்து குழந்தைகளுக்கு நல்லதொரு மறைக்கல்வியையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கற்றுக்கொள்ள வழிவகுத்தவர். பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் பல்வேறு அன்பியங்கள் மூலம் ஒன்றிணைத்து அனைத்து அன்பியங்களையும் சிறப்புடன் செயல்பட வைத்து அன்பால் அனைத்து குடும்பங்களையும் ஒன்றாக இணைத்தவர். மேலும் இவர் தனது பணிக்காலத்தில் கொரோனா என்னும் கொள்ளை நோயினால் உலகமே பாதிப்படைந்து இருந்த நிலையில் பங்கில் வேலையின்றி கஷ்டப்படும் பல குடும்பங்களுக்கு பக்த சபை மூலம் நிதி திரட்டி அவர்களுக்கு பல உதவிகள் செய்தவர். மேலும் ஆலயத்தில் உள்ள பல அருள் பணியாளர்கள் ஒரு சேர இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஆலயத்திற்கு வெளியே அமர்ந்திருப்பவர்களுக்கு கூட திருப்பலியின் அனைத்து நிகழ்வுகளையும் தெளிவாக கண்டு கழிக்கும் வண்ணம் ஆலயத்தில் உள்ள மிக சிறிதாக இருந்த பலிபீடத்தை உயர்த்தி விரிவாக்கம் செய்தார். இது இறை மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் விதமாக அமைந்தது. மேலும் பங்கு மக்கள் கோரிக்கையின் பேரில் பங்கு மக்கள் ஆலயம் வந்து செல்லும் போது கழிவறை இல்லாமல் சிரமப்படுவதை பார்த்து அவர்களுக்கென ஆலய வளாகத்தை ஒட்டி கழிவறைகளை கட்டினார். மேலும் எந்தவித பாதுகாப்பு இன்றி கம்பி வேலியுடன் இருந்த ஆலய வளாகத்தை அழகானதொரு சுவற்றை எழுதி மழைக்காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் பாதுகாப்புடன் இருக்க வழி செய்தார். 30வது வருட தேர் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருடந்தோறும் ஒற்றையாக பவனி வந்த மாதாவின் தேரோடு புனித சூசையப்பர் புனித மைக்கேல் சமணசுக்கான தேர்களையும் செய்து மிக பிரம்மாண்டமான தேர் விழாவை செய்து முடித்தவர். இவர் இடைப்பட்ட காலகட்டத்தில் பங்கில் 25ஆம் வருட வெள்ளி விழா, வின்சென்ட் தே பால் சபையின் வெள்ளி விழா, மரியாயின் சேனை வெள்ளி விழா போன்ற வெள்ளி விழாக்களை நம்மோடு இணைந்து சிறும் சிறப்புமாக கொண்டாடியவர் இவர். இந்த பொன்னான நேரத்தில் நாம் நன்றி கூற வேண்டிய பங்கு தந்தையர்கள் ஃபாதர் பிரகாஷ் ஓப்ரேன், ஃபாதர் ஜான் பிரான்சிஸ் ஓப்ரேன், ஃபாதர் பெஞ்சமின் ஓப்ரேன், ஃபாதர் சேவியர் அமிர்தம் ஓப்ரேன், ஃபாதர் பெனடிக்ட் பால்ராஜ் ஓப்ரேன், ஃபாதர் ஆரோக்கியசாமி ஓப்ரேன், ஃபாதர் லூர்தராஜ் ஓப்ரேன், ஃபாதர் அடைக்கலசாமி ஓப்ரேன், ஃபாதர் மரிய திரவியம் ஓப்ரேன், ஃபாதர் பெனடிக்ட் பால்ராஜ் ஓப்ரேன், ஃபாதர் ஆரோக்கிய செல்வன் ஓப்ரேன், ஃபாதர் அருள் ரெட்டின்ராஜ் ஓப்ரேன். நம் புனிதர்களின் அரசி 30வது வருட விழாவையும் பங்காகி 25ஆம் வருட விழாவையும் கொண்டாடும் இந்த பொன்னான நேரத்தில் இதற்காக உழைத்த அனைத்து அருள் தந்தையர்களையும் இங்கே நினைவு கூர்ந்து கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நாம் அனைவரின் நெஞ்சார்ந்த நன்றிகளை இங்கே ஏறெடுப்போம். பங்கு தந்தையர்கள் நம் பங்கின் வளர்ச்சிக்கு தூண்களாக செயல்பட்டார்கள் என்றால் இவர்களை தாங்கி பிடிக்கும் கரங்களாயிருந்து இவர்களுடைய ஆன்மீக பணியில் தொய்வில்லாமல் இருக்க இவர்களுக்காக உதவியவர்கள் நம் பங்கில் பணிபுரிந்த உதவி பங்கு தந்தையர்கள். இவர்கள் பள்ளி நிர்வாக பணியோடு நின்று விடாமல் பல்வேறு காரியங்களிலும் பங்கு தந்தையர்களுக்கு உதவியாகவும் இறை மக்களை ஆன்மீக காரியங்களில் வழிநடத்தும் நல்ல வழிகாட்டிகளாக திகழ்ந்தவர்கள். இவர்களுக்கும் இந்நேரத்தில் நம் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். இதைத் தொடர்ந்து நம் பங்கில் பணியாற்றிய உதவி பங்கு தந்தையர்களுக்கும் நன்றி கூற வேண்டிய நேரம் இது. ஃபாதர் எம் ஆரோக்கியசாமி ஓப்ரேன், ஃபாதர் ஆரோக்கிய செல்வன் ஓப்ரேன், ஃபாதர் கே ஆரோக்கிய சுவாமி ஓப்ரேன், ஃபாதர் அருள்ராஜ் ஓப்ரேன், ஃபாதர் செங்கோல் ஓப்ரேன், ஃபாதர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஓப்ரேன், ஃபாதர் ஆரோக்கியராஜ் ஓப்ரேன். இவர்களோடு இணைந்து ஆலயத்தின் வளர்ச்சிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து ஆசிரியை ஸ்டெல்லா அவர்களுக்கும் மற்றும் 1977 துவங்கி இந்நாள் வரை பங்கின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகையிலும் உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே நன்றி கூறுவோம். அவர்களில் பலர் இன்று நம்மிடையே இல்லாமல் போகலாம். ஆனால் இன்றளவும் அவர்கள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய முழு முயற்சியாலும் அயரா உழைப்பாலும் அரும் பாடுபட்டு நம் கே நகர் பங்கிற்கென ஆலயம் அமைக்க திட்டமிட்டு ஒன்றுமில்லாத இடத்தில் ஓட்டு கொட்டகையில் ஆலயம் அமைத்து ஓட்டு கொட்டகையை
இன்று கால மாறுபாட்டிற்கேற்ப அனைத்து வசதிகளும் நிறைந்த கான்கிரீட் ஆலயமாக மாற்றி தந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் புனிதர்களின் அரசியும் அவரது இறைமகன் இயேசுவும் நமக்காக விட்டு சென்ற கல்வாரி பலியை உயிரோட்டமுள்ள திருப்பலியாக இந்த ஆலயத்தில் தினந்தோறும் நிறைவேற்றவும், இறைமக்கள் எப்பொழுதும் எல்லா நிகழ்வுகளிலும் ஒற்றுமையுடன் இணைந்து ஆலய வளர்ச்சிக்காக பணிபுரியவுமே. ஒற்றுமையுடன் இருப்போம், இணைந்து செயல்படுவோம், புனிதர்களின் அரசிக்கு என்றுமே மகிமை சேர்ப்போம். மரியே வாழ்க. ஒற்றுமையுடன் மரியே